இப்ப தவாக்களை எப்படி பேத்துட்டேன்னு சொன்னா, இந்த அழைப்பாளர் உரை நிகழ்த்துகிறார், அவருடைய இருக்கிறதுல ஒரு போட்டோ தூக்கி போட்டுறது, இந்த மைக்கு முன்காலிக்கிற ஒரு போட்டோ, அல்லது காருக்குள்ளிக்கிற ஒரு போட்டோ, அல்லது பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ தூக்கி போட்டு இந்த அழைப்பாளர் உரை நிகழ்த்துகிறார். அப்படி மார்க்கத்தில் இது போட்டோ அடிக்கிறது கூடுமா கூடாதுன்றது ஒரு சைட்ல வைங்களேன். இந்த ஹதீஸ் தெளிவா இல்லையா? ஒரு ஆளை காட்சிப்படுத்துறது இப்படி என்ன போடுறது கூடாது அப்படின்னு விளங்குது. அப்படி விளங்குற ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி போனா அப்படி இருக்கும். கடைசியில இப்ப எதுக்கு வந்துட்டேன்னா, ஜனாசா அறிவித்தல் அது வந்துட்டு, இப்ப இன்னார் மரணித்து விட்டார் அப்படின்ற ஜனாசா அறிவித்தல் அந்த இதெல்லாம் அந்நிய கலாச்சாரத்துல இருந்தது. அவங்க எல்லாம் அஞ்சலி அப்படின்னு போட்டு அதாவது கண்ணீர் அஞ்சலியில போட்டு போஸ்டர்ல ஒட்டிடுவாங்க, அந்த ஆள்கிட்ட போட்டோ போட்டு ஒட்டிடுவாங்க. இப்ப அது வாட்ஸ்அப்புகள்ல இன்ன நபர் மரணித்தார் அப்படி என்று சொல்லி அந்த நபருடைய போட்டோவை போட்டு வர ஆரம்பிச்சுட்டு, அதோட சேர்த்து அடுத்தவர் என்ன செய்யறா, நேற்று போன வாரம் தான் இவரோட நான் ட்ரிப்ல இருந்தேன், அந்த போட்டோ தூக்கி இவர் போட்டுறது. அடுத்தவர் அவரோட இருந்த கடைசி ஞாபகங்கள் என்னால மறக்க முடியாது, மௌத்தாயினவர் எல்லாரும் அனுதாபம் பேசுவாங்க, அது சந்தேகமே இல்லை. சரியா? அவர் அப்படி ஒரு மாமனிதராக வாழ்ந்தார் அப்படின்னு கடைசி அவர் விட்டு போய் 10 வருஷம் மனைவிடா, ஆனா மாமனிதராக வாழ்ந்தார்னு எழுதி புகழ் பாடுறது இசாதன்னு சொல்றாரு. இதுல இதெல்லாம் நிறைய இன்னைக்கு நடக்குது போட்டோஸ். இதை ஒருபடி தாண்டி போய் ஃபுல் கட் அவுட் வச்சுக்கிறாங்க. ரைட்டா? இந்த மாநாட்டில் இவர் உரை நிகழ்த்தார், 4 பேர் கட் அவுட், ஒரு அவரை விட உயர் அளவுக்கு கட் அவுட் வச்சுக்கிறான். கேட்டா உருவம் ஹராம் இல்ல தானே அப்படின்னா, உருவம் ஹலால் என்று சொன்னவங்க கூட இதுக்கு சொல்லல, தொங்குறதுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு சொல்லல. ஒரு தேவை ஒன்றுக்கு நீ உருவத்தை அடிச்சுக்கிற போட்டோ அடிச்சுக்கிற ஒரு ஞாபகத்தை வச்சு அடிச்சு தொங்க விடுறதுக்கு சொல்லல. அது எல்லாருமே கூடாதுன்னு சொல்றாங்க. கூடும் என்று சொன்ன ஒரு சிலரும் கூட கூடாதுன்னு சொல்றாங்க. இது என்னது கருத்து முரண்பாடு இல்லாத தலைப்பு. இது யார் ஃபத்வா கொடுத்திருந்தாலும் அது ஷாத்தான நிலைப்பாடு, கூடாத நிலைப்பாடு தான் மிக சரியானது. இது கருத்து முரண்பாடு இருக்கு. என்ன கருத்து முரண்பாடு இருக்கு? ஒரு கருத்து முரண்பாடு அதில் இல்லை. இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் இதுல ஒரு மாற்று கருத்து தெரிவிச்சாரு. அதை தவிர மத்த யாருமே இதுல என்ன செய்யல, மாற்று கருத்து தெரிவிக்கல. அப்ப இது தஸ்வீர் மிக தெளிவா ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப அதை காட்சிப்படுத்துற இடத்துக்கு வாரதுக்கு நீ ஏதோ நிர்பந்தத்துல அடிச்சுட்டாய், ஒரு சப்ஜெக்ட்ல அடிச்சுட்ட, அது பாவம், அது ஓகே, அல்லாஹ்வுக்கு உனக்கு மத்தியில். இதை நீ காட்சிப்படுத்தி பரத்தி இடத்துக்கு வாரேன்னா அது அடுத்த கட்டம். இப்ப ரசூலா அதைத்தான் இதுல என்ன செய்யறாங்க, கடுமையாக கண்டிக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப ஜனாசா அறிவித்தல்கள்ல கட் அவுட் போடுற அளவுக்கு, போஸ்டர்கள் போடுற அளவுக்கு, அதை விரும்புற அளவுக்கு அந்த போட்டோ போட்டு அதை அழிச்சிருக்க, இந்த போட்டோ போடுங்கன்றான். உண்மைடா, அந்த போட்டோ போட்டு அதை அழிச்சிருக்க, இந்த போட்டோ போடுங்கன்றான். என்ன இதுல ஒரு இதுக்குன்னு வழங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பலகீனங்கள், எங்களுடைய பெரிய பலகீனங்கள் எடுத்து காட்டக்கூடிய சின்ன சின்ன பலகீனங்கள்.